என்னப்பா பண்ணுறீங்க? பலாப்பழம் கட்டிங்களா? உங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் பாதி பலாப்பழம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க சாப்பிட சொல்லி. சரி கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் அப்பா தான் கட் பண்ணுறாரு. அப்பா ஹாய் சொல்லுப்பா. ஹாய். சரி சரி கட் பண்ணுங்க. எப்படி இருக்குது? இதுக்கு கூட நீ கட் பண்ணியிருக்கியாப்பா பலாப்பழம்? பார்த்துக்கிறேன். அது மாதிரி பார்த்து கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகும்ல. இந்த பழமே கொஞ்சம் வழவழன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா பழுத்து இருக்குது. எப்படி இருக்குது போது தெரியல. கீழே நாங்கள் ஒரு அட்டை மாதிரி போட்டு மேலே வச்சு கட் பண்ணுறோம். இதுக்கு வந்து கையில் வந்து கவர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்லாம் தடவி பண்ணணும்னு சொன்னாங்க. எங்கள் டேடி அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் எண்ணெயை ரெடியாக எடுத்து வச்சுருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தான் பழம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ரவுண்ட் எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப பழுத்து போயிருக்கு. பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. அம்மா லஞ்ச்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுடா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பிரியாணி. வாவ், சிக்கன் பிரியாணி. சூப்பர். இன்னும் மிக்ஸ் பண்ணவே இல்லையா? மிக்ஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பார்ப்போம். இன்னைக்கு பிரியாணி மாஸ்டர் யாரு? செமையா இருக்கு. வாவ். பிரியாணி மாஸ்டர் வந்து பாப்பா, என்னோட சிஸ்டர் தான். இன்னைக்கு சிக்கன் பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கா. சிக்கன் பிரியாணி. அடுத்தது வாவ், செமையா இருக்கு பார்க்கவே. சிக்கன் சுக்கா வறுவல். இது யார் பண்ணது? இதுவும் அவ தான் செஞ்சா. இன்னைக்கு செஃப் கலக்குறாங்க. அடுத்தது ஆனியன் ரைத்தா. இன்னைக்கு அருமையான ஒரு விருந்து. எங்களை பொறுத்தவரையிலும் இது விருந்து தான். சாப்பிடலாமா? எல்லாரும் செம்ம பசியில இருக்கும். சீக்கிரம் போட்டு கொடுங்கம்மா, சாப்பிடுவோம். ஜூஸியா இருக்கு பிரியாணி. என்ன பிரியாணி செஞ்ச மாஸ்டர் பசியில உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பசிக்குது. சிக்கன் வறுவலையும் கொஞ்சம் வைங்கம்மா. டெம்டா இருக்கு பார்க்கும்போதே. சூப்பராக பண்ணியிருக்கா. கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சால் செம்மையாக இருக்கும். பட் இன்னைக்கு குக்கிங் தான் ஷூட் பண்ணலை. ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் இன்னொரு நாள் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இன்னைக்கு தான் லஞ்ச் நம்ம வீட்டில். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு பாருங்கடா செல்லம். சின்ன பொண்ணு இன்னைக்கு சமைச்சிருக்காங்க. லிட்டில் பிரின்சஸ். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வாவ், எனக்கு பார்க்கும்போதே எப்படா டேஸ்ட் பார்ப்போம். சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? புதுதானா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு சிக்கன். சாப்பிட்டு பாருங்க. நீ வாடா சாப்பிடு. நீங்க சாப்பிடு. செம்மையா இருக்கும். சூப்பரா சமைச்சிருக்கா என்னோட தங்கச்சி. சூப்பராக இருக்கும். பலாப்பழம் இவ்வளோதான் வந்துச்சு. அதில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரொம்ப பழுத்த பழமாக இருந்துச்சா. இதுலேயே கொஞ்சம் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அப்புறமா டேஸ்ட்டு பார்க்கணும். மாம்பழம் சாப்பிட போகிறோம். இது அப்பா அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க, செந்தூரான்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வெரைட்டி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள். நானும் டேஸ்ட் பார்க்கல. என்னம்மா நைட் டின்னர் சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாப்பிடுங்க. தோசைக்கு என்னென்ன சைட் டிஷ்ஷு? தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி. சூப்பர், சாப்பிடுங்க. இன்றைக்கி நாங்கள் நைட் டின்னர் கடையில் அப்பா வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். இன்றைக்கி பிரியாணி குக் பண்ணலாம் இருந்துச்சு. அதை நானும் என்னோட சிஸ்டரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது காலியாகிடுச்சு. பிரியாணி பத்தாததுக்கு தோசை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சாப்பிட்றாங்க, அப்பாவுக்கும் தான். அது கூடவே பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பால்கோவா 2 கனகாம்பரம் பூ மீந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து வந்திருந்தாங்க. பால். அதுக்கப்புறம் நாளைக்கு வியாழக்கிழமை கடலை வேக வச்சு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு கடலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. குரு பகவானுக்கு ரொம்பவே நல்லது தேர்ஸ்டே அன்றைக்கி கடலை சாப்பிட்டா. இது மலாட்டை பருப்பு. இந்த மலாட்டை பருப்பு சூப்பராக இருக்குது, நல்லா பெரிய பெரிய பருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதில் சட்னி அரைச்சிட்டு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். பால்கோவா 200 கிராம் 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு டேடி. இந்த பால்கோவா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ரொம்பவே ஃபேவரட் இது. நாளைக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இப்போ என்னம்மா சாப்பிட்றீங்க? பால்கோவா சாப்பிடலாமா? சாப்பிட்டு பாருங்க. தோசை சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிடுங்க, திட்டமாக சாப்பிடுங்க. அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. பிபிலாம் இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. சுகர்லாம் அதிகமாகிட போகுதுன்னா ஸ்வீட் சாப்பிட்றாங்க. எல்லா அம்மா அப்பாவும் இப்படி தான் நினைக்கிறேன். சரி, குழந்தைங்க மாதிரி ஆசைப்படுறாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட சொல்லிட்டேன். அம்மா சாப்பிட்டேம்மா. சூப்பராக இருக்குது. பால்கோ செமையாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.